பார்க்குற பாடம் நைட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டிராஃப்டிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவையான அளவுகள் ஒயரை எடுத்திருக்கேன் 52 இன்ச்சஸ், 52 அங்குலம் எடுத்திருக்கேன். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 34 இன்ச்சஸ், ஷோல்டர் அப்படின்றது வந்து 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு ஷோல்டர்லேருந்து ரைட் சைடு ஷோல்டர் வரைக்கும் இது கொஞ்சம் ஏற்றி எடுக்கலாம், அல்லது கொஞ்சம் நான் தளர்வாக போட போகிறேன்னா நீங்கள் சரியான ஷோல்டர் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்தும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் ஒயர் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால்குலேஷன் மெத்தட், என்ன மாதிரியான கணக்குகள்லாம் தேவைப்படுது. உயரத்தோடு 2 அங்குலம் சேர்க்க போகிறோம். ஜஸ்ட்டு 4 பாகமாக பிரித்து ப்ளஸ் அரை வரைக்கும் வைக்கலாம். 4 பாகம் வைக்கலாம், அல்லது ப்ளஸ் அரை வரைக்கும் வைக்கலாம். ஆமோலோட இறக்கம் ரொம்ப பெரிய பாடி 40க்கு மேலாம் போகும்போது 4 ஒரு பாகம் வச்சிங்கனாவே போதுமானது, அல்லது -1/2 போடலாம். நீங்கள் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் அளவில் பாதி வச்சிங்கனாவே போதுமானது. தளர்வாக போட போகிறவங்களா இருந்தால் +1/2 வைக்கலாம். ஜஸ்ட் டிவைடட் பை 4 + 3 அப்படின்றது ஒரு சைடுக்கான மார்புக்கான லூஸு. பாட்டம் எவ்வளோ லூஸ் வைக்கலாம் அப்படின்னா துணியினுடைய அகலத்தை பொறுத்து. துணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35 இன்ச்சிலேருந்து 36 இன்ச்சு வரைக்கும் அகலம் கிடைக்கும். நம்ம ஜென்ரலாக கிடைக்கிறது பொதுவாக நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய துணியின் அகலம் 35 இன்ச்சிலேருந்து 36 இன்ச்சு வரைக்கும். அதில் பாதியை அப்படியே நீங்கள் அகலமாக போட்டுடலாம். நெக்கு வித் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோல்டர் அளவில் 1/3, இன்னும் கொஞ்சம் அகலமாக எனக்கு வேணும்னா ஒரு 1/4 அறையை நீங்கள் சேர்த்துக்கலாம். பின்பக்கத்தினுடைய கழுத்து இறக்கம் 2 அங்குலத்திலேருந்து 2.5 அங்குலம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கினுடைய ட்ராப்பு இறக்கம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவில் 8ல் 1 பாகம் -1/2. நான் ஆழமாக போட்டுக்க போகிறேன் சார்னா +1/2 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட ஓப்பன் 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த படத்தை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்தோட +2 இன்ச்சஸ் வச்சுட்டு மேலுக்கும் கீழுக்கும் நம்ம ஒரு கோடை போட்டுடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 +1/2 வரைக்கும் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன், அல்லது செஸ்ட் டிவைடட் பை 4 வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எடுத்திருக்கக்கூடிய அளவில் பாதி +1/2 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது ஷோல்டர் அளவில் பாதியை நீங்கள் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இறக்கமாக வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் அளவில் பாதி +1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த புள்ளியை வச்சுக்கலாம். ரைட், இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாடியோட லூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 + 3 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். செஸ்ட் எடுத்துருக்க 34னா 4 பிரிச்சிங்கன்னா 8.5 கிடைக்கும். +3 சேர்த்திங்க 11 இன்ச்சு இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுருங்க. அதே மாதிரி ஃபேப்ரிக்கோட வித்து 35 இன்ச்சு ஃபேப்ரிக் வித்து இருக்குன்னா அதில் பாதி 17 இன்ச்சு இங்கே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 அங்குலத்துலேருந்து 2 அங்குலம் வரைக்கும் பாட்டத்தில் லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துடலாம். நீங்கள் 2 இன்ச்சு கூட நீங்கள் வைக்கலாம், அல்லது 1.5 இன்ச்சு, குறைஞ்சபட்சம் 1.5 இன்ச்சு, அதிகப்படியாக 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஷேப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைடோட நெக்கு, சைடு நெக் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கோ இதில் 3ல் 1 பாகம் 6 கிடச்சிருக்குன்னா 2 இன்ச்சு வைக்கலாம், 7.5 கிடச்சிருக்குன்னா 2.5 இன்ச்சு வைக்கலாம். இந்த 3ல் 1 பாகம்ன்றது ரொம்ப சின்னதாக தெரியுது சார் அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அகலம் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் போட்டுக்க போகிற உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இதில் 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் ஷோல்டர் கிராஸ் வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு நான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா இப்போது சின்ன பாடியாக இருந்ததுன்னா 1/2 இன்ச்சு, ரொம்ப 40க்கு மேலாம் போச்சுன்னா ஒரு 3/4 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ் வச்சு ஷேப் பண்ணிவிடுங்க. பின்பக்கத்தினுடைய கழுத்து இறக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுட்டு பின்பக்கத்தினுடைய கழுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். செஸ்ட் டிவைடட் பை 8 +1/2. இது மார்பளவை நம்ம எடுத்திருக்க அளவில் 8ல் 1 பாகம் +6 வரைக்கும் வச்சுட்டு அதிகப்படியாக வைக்கிறதுனா 1/2 வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கழுத்தை முன்பக்கத்தினுடைய கழுத்தை இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட ஓப்பன் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் முன்பக்கத்தினுடைய ஓப்பன் வச்சுக்கலாம். பின்பக்கத்தினுடைய பேக் ஆமோலுடைய ஷேப் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து அப்படி ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தினுடைய ஆமோல் ஷேப்புன்றது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. முன்பக்கத்தினுடைய ஆமோல் ஷேப்பை ரெட்டில் காட்டியிருக்கேன். அதே மாதிரி முன்பக்கத்தினுடைய கழுத்தை சிவப்பு நிறத்தில் நான் காட்டியிருக்கேன். ரைட்டு, இப்போ ஸ்லீவ். இதுக்கு தேவையான ஸ்லீவ்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 -1/2 அவ்வளோதான் துணி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எடுத்துருக்கக்கூடியது 34னா 8.5 -1/2 8 இன்ச்சு வச்சுட்டு ஒரு அகலத்தில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கை நீளம் +2 அங்குலம். ஸ்லீவோட லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இருக்குன்னா அந்த கை நீளத்தோட +2 அங்குலம் வச்சுட்டு
ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நம்ம அதில் 1.5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெம்முக்கான மார்க்கு. 2 வச்சுருக்கிறதுல 1.5 ஹெம்முக்கான மார்க்கு, 1/2 இன்ச்சு சீம் அலவுன்ஸ். ஒரு 3 இன்ச்சு இங்கேருந்து இது வரைக்கும் நகர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஆம்ஹோல் போடுறதுக்கான ஆம் கட்டுக்கான பாயிண்ட்டு 3 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் 4 இன்ச்சு வரைக்கும் போகலாம் நைட்டிக்குன்றதால. இந்த ஃப்ரண்ட்டோட ஆமோலை மெஷர் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டோட ஆமோலுக்கு இது பொருத்தமாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இது குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நகர்த்தி படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக வந்துடும். அல்லது இந்த முன்கையினுடைய ஆம்ஹோலை விட இது அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நகர்த்திட்டு இந்த ஷேப் போடுங்க. அளந்து பார்க்கணும். நீங்கள் இது இப்படியே மெஷர் பண்ணி பார்த்துட்டு இது அதே அளவுக்கு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் கீழே இறக்கிட்டு நீங்கள் லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அல்லது 1 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அல்லது அனுபவரின் விருப்பத்தை பொறுத்து இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்குறதோ அல்லது லூஸ் பண்ணி கொடுக்குறதோ நீங்கள் இதை பண்ணலாம். இப்போது இந்த ஸ்லீவ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கீங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மீட்டர்லேருந்து 3 மீட்டருக்கு வரைக்கும் இதற்கான துணி நமக்கு தேவைப்படுது. குறைஞ்சபட்சம் நமக்கு 2.5 மீட்டர் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இதில் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு, இந்த இடத்துல துணியை மடித்து வச்சுருக்கேன் நான், ஃபோல்டில் இருக்குது. இது 17.5 இன்ச்சு, இது 2.5 மீட்டர் துணி. இங்கே ஃப்ரண்ட்டு, இந்த இடத்துல பேக் போட்டிருக்கு, இங்கே இருக்க இடத்துல கை. நீங்கள் ஃப்ரண்ட்டு பட்டி பீஸுக்கெல்லாம் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நைட்டியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரை ஒட்டி அந்த 17.5 இன்ச்சுக்கோ 18 இன்ச்சுக்கோ ஒரு 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு அளவு எடுத்து நீங்கள் பயிற்சி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணிக்கு போகிறது நல்லது. முதல்ல கட் பண்ணுறதை எப்போவுமே பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா நேராக துணியில் போய் வெட்டும்போது ஏதாவது தவறு நடந்ததுன்னா உங்களுக்கு அதை நம்ம சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யூடியூப்பில் இந்த பயிற்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வியூவர்ஸை மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவசக்தி ஸ்கில்காக இந்த பயிற்சியை அன்னை பாரத் ரயில் இன்ஸ்டியூட்டிலிருந்து வழங்கியது ரகுராமன். வாழ்க வளமுடன்.